லாஸ்ட் கிளாஸ்ல வில்சன்ஸ் தியரம் அண்ட் ஃபெர்மட்ஸ் தியரம் அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல லெக்ரான்ஜிஸ் தியரம் பார்க்க போறோம். லெக்ரான்ஜிஸ் தியரம் அண்ட் ஆல்சோ ஆய்லர் லெக்ரான்ஜி தியரம் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆய்லர் தியரம்ல நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் இருக்கும். லெக்ரான்ஜி தியரம்ங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல், குரூப்பில் இருக்கக்கூடிய குரூப் தியரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ரூல் தான் வந்து லெக்ரான்ஜிஸ் தியரம். பட் ஆய்லர் லெக்ரான்ஜி தியரம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனாக இருக்கும் இன் நம்பர் தியரியில். ஓகே, ஸோ இங்கே லெக்ரான்ஜி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் ஜி இஸ் அ ஃபைனைட் குரூப்பாகவும் ஹெச் அதோட சப் குரூப்பாகவும் இருந்ததுன்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஹெச்னா என்னது? இந்த குரூப்பில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் ஹெச்ன்னு சொல்லுவோம். ஜிங்கிற குரூப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஜி ஃபைனைட் குரூப்பாகவும் ஹெச்ன்றது அதோட சப் குரூப்பாகவும் இருந்ததுன்னா நம்ம ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு கிடைக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் லெக்ரான்ஜிஸ் தியரம். அண்ட் ஆய்லர் லெக்ரான்ஜி தியரம்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் இன் நம்பர்ஸ். ஏயும் என்னும் கோ பிரைமாக இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ பவர் பை ஆஃப் என் கான்குரண்ட் டு 1 மாடுன்னு எழுதலாம். இதில் ஏயும் என்னும் எப்படி இருக்கணும்? கோ பிரைமா இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம இப்படி போட்டுக்கலாம், ஏ பவர் பை ஆஃப் என் கான்குரண்ட் 1 mod n போட்டுக்கலாம். அப்படின்றது தான் நமக்கு ஆய்லர் லெக்ரான்ஜி தியரம். இதுல பை ஆஃப் என்னன்னா என்ன அப்படின்றது, பை ஆஃப் n அப்படின்றது ஆய்லர் டோஷியன் ஃபங்க்ஷன். ஆய்லர் டோஷியன் ஃபங்க்ஷன் பை ஆஃப் என்னன்றது என்னது? ஆய்லர் டோஷியன் ஃபங்க்ஷன். பட் நான் அதை எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியரா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது, ஆய்லர் லெக்ரான்ஜி தியரம்னா ஏ பவர் பை ஆஃப் என் கான்குரண்ட் 1 mod n. பை ஆஃப் என்னன்றது ஆய்லர் டோஷியன் ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். இப்போ எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். 3/100 கான்குரண்ட் mod 10 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏயை வந்து என்னென்னு எடுத்துக்கிடுவோம்? 3ன்னு எடுத்துக்கிடுவோம். பியை வந்து என்ன எடுத்துக்கலாம்? 10ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் கோ பிரைம் தானா? கோ பிரைம்னா என்னது? இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் ஒன்று தான் இருக்கணும். ஒன்று தானே இருக்கும் 3க்கும் 10க்கும். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸும் கோ பிரைம். கோ பிரைமாக இருந்தால் நம்ம ஆய்லர் லெக்ரான்ஜி தியரத்துல இருந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ பவர் பை ஆஃப் என் கான்குரண்ட் டு 1 mod n அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ ஏ பவர் பை ஆஃப் என்னன்னா இங்கே 3 பவர் பை ஆஃப் 10. இது வந்து ஏயும் என்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது பி கிடையாது, என் போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது என். ஸோ ஏ பவர் பை 3 பவர் பை ஆஃப் 10 கான்குரண்ட் டு 1 mod 10ன்னு எழுதிக்கலாம். எதில் இருந்துன்னா அந்த தியரத்தை யூஸ் பண்ணி, ஆய்லர் லெக்ரான்ஜி தியரத்தை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பட் இங்கே வந்து பை ஆஃப் 10 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பை ஆஃப் 10 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, 10 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 into 5ன்னு ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனாக எழுதிக்கலாமா? இப்போ இந்த பை ஆஃப் 10 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, 10 into 1 மைனஸ் இந்த 2 இருக்கிறதுனால 1/2ன்னு போடுறோம், இன்ட்டு 1 மைனஸ் 1/5 5 இருக்கிறதுனால. இப்போ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 3 minus 2 minus 1 therefore 1/2 வரும். இங்கே 5 minus 4 therefore 4/5ன்னு வரும். இப்போ கட் பண்ணுங்க, இங்கே 2 வரும், 2 get cancel, so the answer is 4. அப்போ பை ஆஃப் 10க்கு 4 கிடச்சிச்சு. அப்போ இந்த இடத்துல 4 போட்டுடலாமா? இப்போ 3 power 4 கான்குரண்ட் டு 1 mod 10 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது 3 power 100. அப்போ 3 power 100னா நம்ம முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த அதே ஃபார்மேட் தான். ஸோ 100 வரணும், நம்ம 3 power 100 வரணும்னா அது 3 power 4 வர மாதிரி எழுதிக்கலாமா? 3 power 4 power 25ன்னு எழுதிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி 3 power 4க்கு கான்குரண்ட் டு 1 mod 10. அப்போ 1 power 25 போட்டாலும் அதே 1 தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 mod 10 தான் வரும். 3 power 100 கான்குரண்ட் டு 1 mod 10 வரும். சரி, தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்றா பார்க்கும்போது கிளியராக புரியும். இங்கே ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னது கொடுத்துருக்காங்கன்னா 2 power 256 இஸ் டிவைடட் பை 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 7 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. இந்த 7 அப்படின்றது ஏ, 7a அண்ட் 15 இஸ் n. இங்கே ஏயும் என்னும் கோ பிரைம் தானே? கோ பிரைமாக இருந்தால் நம்ம ஆய்லர் லெக்ரான்ஜிஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது ஏ பவர் பை ஆஃப் n கான்குரண்ட் டு 1 mod n எழுதிக்கலாம். இங்கே ஏ 7, ஸோ 7 power பை ஆஃப் 15 கான்குரண்ட் டு 1 mod 15 அப்படின்னு எழுதிக்கலாம். பை ஆஃப் 15 என்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பை ஆஃப் 15 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பை ஆஃப் 15 ஈக்குவல் டு 15 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 15 ஈக்குவல் டு 7 into 5 into 3ன்னு போடலாமா? So 5, 1 minus 1/5, 1 minus 1/3.
சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 8. ஸோ பை ஆஃப் 15ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல போடுங்க. ஸோ 7/8 கான்க்ரூவன்ட் டு 1 mod 15 கிடைக்கும். பட் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது 7/256. ஸோ 256 8 வர்ற மாதிரி எப்படி எழுதிக்கலாம்? 8 × 32ன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கிட்டோம்னா நம்ம 7/256 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 7/832 அப்படின்னு போட்டுக்கலாம். 256 832 8 × 32 போட்டுக்கலாம். 7/8 is already we found it. It is congruent to 1 mod 15. This is 1. So 1/32 is also again 1. So our final answer is 1 mod 15. Next sum பார்க்கலாம். So 2/1000 mod 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2வும் 9ம் co-prime. So a power pi of n congruent to 1 mod n எழுதலாமா? ஸோ a is 2/pi(9) congruent to 1 mod 9 அப்படின்னு போடலாம். இப்போ pi(9) ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஸோ அதே ஃபார்மேட்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு pi(n)ஓட வேல்யூ கிடைச்சோம். pi(9)ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ pi(9) is 6 அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போடும்போது யூ வில் கெட் 2/6 congruent to 1 mod 9 கிடைக்கும். பட் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது 2/1000. ஸோ 1000 எப்படி எழுதிக்கலாம்? 6 வர்ற மாதிரி 6 × 166 + 4ன்னு போடலாம். ஸோ போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2/1000 எப்படி எழுதிக்கலாம்? 2/6 × 166 + 2/4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே 2/6 is congruent to 1 mod 9. ஸோ இந்த இடத்துல 1 போடும்போது உங்களுக்கு அகெயின் 1 தான் வரும். ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 2/4 mod 9 அப்படின்னு வரும். 2/4 is nothing but 16. So our answer is 16 mod 9. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். பட் 16 mod 9ன்னு கொடுத்ததுனால நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி 7 கூட போட்டுக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? 16 9ஆல் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணும்போது 1 9s are 9. The remaining is 7. ஸோ இந்த ரிமைண்டர் தான் நம்மளோட ஆன்சர். 16 mod 9 போட்டாலும் கரெக்டு தான். அல்லது இந்த மாதிரி டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை போட்டாலும் இட்ஸ் ஃபைன். அண்ட் இவ்வளோ சம் பார்த்ததுனால 3 sums பார்த்ததுனால இது ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே வந்து 11/20 mod 13 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ஏ இது என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே co-prime. ஸோ நம்ம pi of n is congruent to 1 mod 13 போட்டுக்கலாம். pi of 13ஓட வேல்யூ 12ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ 11/12 congruent to 1 mod 13 நமக்கு கிடைக்கும். பட் we have to find 11/20 தான் நமக்கு வேணும். ஸோ 20யை 12 வர்ற மாதிரி வச்சு எழுத முடியுமானா முடியாது. 12 + 8ன்னு மட்டும்தான் போட முடியும். ஸோ 12 + 8ன்னு போடுறதுனால நமக்கு 11/20 11/12 × 11/8ன்னு எழுதிக்கலாம். 11/12 is 1 mod. Therefore our final answer is 11/8 mod 13. Okay, and then 5th example, it's very simple one. Actually நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a⁻p−1 is divisible by the prime number pன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்க கண்டிஷன் கிவன் கண்டிஷன் என்ன? GCD of a,b1. a,b1ன்னா ஃபெர்மட்ஸ் தியரத்தில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். a⁻p−1 congruent to 1 mod pன்னு பார்த்தோம். ஏயும் பியும் எப்படி இருக்கணும்? GCD 1 இருந்ததுன்னா a⁻p−1 congruent to 1 mod pன்னு எழுதிக்கலாம்னு பார்த்தோம். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? a⁻p−1 -1 த்ரூ அவுட்டாக -1 போடும்போது யூ வில் கெட் congruent to 0 mod pன்னு கிடைக்கும். ஸோ இதோட மீனிங் என்னது? a⁻p−1 -1 is divisible by b அப்படின்றது தான் நம்மளோட p அப்படின்றது தான் இதோட மீனிங். அதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஈஸியாக கிடைச்சிடும். GCD கொடுத்ததுனால ஃபெர்மட்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த திஸ் ப்ரூஃப். யூ வில் ஈஸிலி கெட் திஸ் ப்ரூஃப். ஸோ லெக்ரான்ஜிஸ் தியரம் அண்ட் ஆய்லர்-லெக்ரான்ஜிஸ் தியரம்னா என்னன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.